வீரப்பூர்ல வீரமலை காட்டுக்கு போறீங்க அப்படின்னா இந்த கூப்டாம்பள்ளம் ட்ரிப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். ஸ்லோமோவில் போட்டுட்டான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகிற மாதிரி அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். வந்து நம்மளுக்கு வந்து டெம்போவில் அங்கே இருக்கிற டெம்போவில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளோட சொந்த வண்டிலாம் போக அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம எத்தனை பேர் போகிறோமோ தலைக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் வாங்குறாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் கூட்டாமலும் கண்டிப்பாக வீரப்பூர் போனீங்கன்னா இந்த ட்ரிப்பை வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. காசு வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். நீ எத்தனை பேர் ஃபேமிலியாக போனாலும் மொத்தமாலாம் அவங்களுக்கு அமௌண்ட் பேச மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒர்த் தான். ஏன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இந்த பாதையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு கரடுமுரடாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலும் அவங்க வந்து ஸ்பீடாகவும் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஆப்போசிட்டில் வண்டி வரும்போதில் இன்னும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரியே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டாம்பலத்துக்கு கீழே வந்து விட்டுட்டாங்க. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும் நடந்து போகிற மாதிரி இருக்கும். மேலே மலை வந்து ஏறி போகிற மாதிரி இருக்கும். போனோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா மேலே தெரியுது, இதுதான் வந்து கூட்டாம்பலம். ஸோ இதனோட வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்னண்ணா பெரியண்ணா வந்து போரில் சண்டை பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது தங்கால் வந்து இது ஃபுல்லாகவே மலைப்பகுதி தானே, இங்கே எங்கேயுமே தண்ணியே இல்லையா. அதனால் கடவுள்கிட்ட வேண்டிட்டு ரொம்ப கதறி அழும்போது நாவல் மரம் வேர்லேருந்து தண்ணி வந்து கொட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியை குடிச்சு தான் சின்னண்ணா பெரியண்ணா ரெண்டு பேத்தையும் காப்பாற்றினதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த இடம் தான் இந்த கூப்டாம்பள்ளமா. இங்கே வந்து இது ஃபுல்லாகவே மலைக்காடு தான். எங்கேயுமே நீங்கள் தண்ணியே பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஒரு இடத்துல அந்த பள்ளத்தில் மட்டும் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை தீர்த்தமாகவும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்கனாலே அந்த தீர்த்தத்தை கொடுத்து தான் நம்ம மேலே இந்த மலைக்கு மேலே ஏறி வருவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குரங்கு கையிலே சின்ன சின்ன குட்டி குரங்கு வச்சுட்டு நல்லா க்யூட்டாக உட்காந்துருந்துச்சு. எல்லாரும் அதை தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சாமி இருக்கு மேலே கும்பிட்டுட்டு அப்படின்னு நம்ம கீழே வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா தவசி கம்பம் இருக்கான். ஆனால் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகல, ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக வரப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ஃபுல்லாக மலங்காடு தான். தண்ணிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சக்தி வாய்ந்ததாகவும் சிறப்பாகவும் கருதப்படுது. ஏன்னா அந்த மலங்காட்டுக்குள்ளே எங்கேயும் தண்ணி இல்லை. தங்கால் கூப்பிட்ட உடனே அதாவது கதறி எழுது கூப்பிட்ட உடனே தண்ணி வந்ததால தான் இதுக்கு கூப்பிட்டாம்பலன்றும் பேர். ஸோ அதனால தான் எங்கள் வீரப்பூர் வரவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு மறக்காமல் வந்து பார்த்துட்டும் போகிறாங்க. இந்த தீர்த்தத்தையும் சில பேர் குடித்தாங்க, நான் குடிக்கல, தலைக்கு முட்டை வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே தவசி கம்பம் இருக்குது, அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. தவசி கம்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னண்ணா பெரியண்ணனோட அம்மா தாமரை அவர்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்து சிவன்கிட்ட தவம் இருந்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிறந்தாங்களாம். ஸோ அதுதான் தவசி கம்பம். அதுக்கு வந்து நாங்கள் போக முடியல, லேட் ஆயிடுச்சுனால இருட்டாயிரும் அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கேயுமே கொஞ்சம் நேரமாக வந்துட்டு அங்கேயுமே போய் பாருங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அங்கேயும் போய் பார்க்கணும். அடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா படுக்கலாம் பாடுற இடம். சின்னண்ணா பெரியண்ணா போர்கள் நடந்து இந்த இடமே ஃபுல்லாக வந்து ரத்த இதாக மாறி கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணே செவந்த மண் தான். ப்ளஸ் இங்கே இருக்கிற கல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தக்கல் போல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே தாதுக்கல் தான். இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களால் அப்படி தான் நம்பப்படுது. இது மேலே இங்கே எல்லாம் சைடில் கூட்டாங்கூட்டான கல் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா, நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டு இந்த கல்லை அடுக்கி வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து கூட்டானை வந்து கலைச்சி விட்டுடலாம். அதாவது அடுக்கி வச்சிருக்கிற கல்லை வந்து கலைச்சி விட்டுடலாம். ஸோ எப்போ எந்த கல்லை நம்ம அடுக்கி வச்சோன்னு தெரியாது. அதனால் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது வேறு யாராவது அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்கிற எந்த கல்லை வேணால் நம்ம கலைச்சி விடலாம். நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு அடுக்கி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேறினதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே இருக்கிற எதை வேணாலும் நம்ம கழிச்சு விடலாம். இங்கே இருக்கிற கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே வந்து ரத்த கட்டி மாதிரியே தான் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா தாதுக்கல், இரும்பு கல்லுன்னு கூட சொல்லுவோம். அதை எடுத்திங்கனாலே நல்லா வெயிட்டாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரத்தம் முறிஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த கல்லை வந்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னாலும் ரத்த கட்டி தேவைஞ்சு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இதை நேரில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கே உண்மையிலேயே வந்து இது ரத்தம் உறிஞ்சு தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் எப்போவும் தான் இருக்கும். வீரமலை காட்டில் நம்ம எல்லா பகுதியும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுக்கரை தான். மதுக்கரை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.